கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் எபேசியர் 5:9 வசனம். ஆவின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த வசனத்தை குறித்து தியானிப்போம். முக்கியமாக இந்த அதிகாரம் முழுவதுமே நம்ம தியானிக்கலாம். ஆவின் கனி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய டே டு டே லைஃப் இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில நிரம்பி நம்ம எந்த மாதிரி கனிகள் கொடுக்குறோங்கிறது தான் இந்த ஆவின் கனி. ஆனால் நம்ம நிறைய கிறிஸ்துவர்கள் சண்டேயில் பார்த்திங்கன்னா ஒரு ஆவியில் நிறைஞ்சவங்களாக இருப்போம் இல்லையா. சர்ச்சுக்கு போய் ஆராதனை செஞ்சுட்டு பாட்டு பாடிட்டு உற்சாகமாக இல்லையா, அந்த பாட்டின் மூலிமா மியூசிக் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆவியில் நிறைந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. இல்லை அன்றைக்கி போனால் நமக்கு ஒரு 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 ஹாப்பினஸ் வருது இல்லையா. நம்ம ஓ சூப்பராக இருந்தது, இன்றைக்கி ஆராதனை செம்மையாக இருந்தது, நான் ஆவிக்குள்ளான அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நம்ம சர்ச்சை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற நாள் கிறிஸ்துவன் எப்படி இருக்கணும்னா, சண்டே சர்ச்சில் இருக்கிறது கிறிஸ்துவன் கிடையாது இல்லையா. மற்ற 6 நாட்களும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருப்பாங்கிறது இல்லையா, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படின்னா ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இல்லை இந்த உலக பிரகாரமான மனுஷனான்னு நமக்கு தெரியும் இல்லையா. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு இல்லையா. நம்ம ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இந்த 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு கிறிஸ்தவனா என்னென்ன மாதிரி கனிகள் கொடுக்கணும், இல்லை என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வேசித்தனம் கணவன் மனைவியாக இணையறதுக்கு முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி கணவன் மனைவியாக இணையறதுக்கு முன்னாடியும் இணைந்ததுக்கு அப்புறமும் எந்த மாதிரி ஒரு உறவு கொள்றோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மற்ற எந்த அசுத்தமும் இல்லையா, நிறைய நேரம் இந்த அசுத்தமான காரியங்கள், அதாவது என்ன மாதிரி நம்ம எண்ணங்கள், நம்ம என்ன திங்க் பண்றோம், என்ன நம்ம பார்க்கிறோம், நம்ம கண்கள் என்ன பார்க்கிறோம், நம்ம என்ன செய்யறோம் இல்லையா. மேபி நம்ம எண்ணங்கள் அசுத்தமான எண்ணங்கள் இல்லையா, மற்றவர்கள் குறித்து தவறான எண்ணங்களோ, இல்லை மற்ற பெண்ணை குறித்தோ ஆணை குறித்தோ ஒரு இச்சையான எண்ணங்கள், இல்லைனா நம்ம என்ன மாதிரி காரியங்கள் பார்க்குறோம். சண்டே நல்லா சர்ச்சுக்கு போய் துதிக்கிறோம், ஆனால் மற்ற நாளில் அசிங்கமான படங்கள் பார்ப்பது, அசிங்கமான ஒரு ஜோக்ஸ் கேட்பது, இல்லைனா என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆவிக்குரிய வழியில் இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தின் காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கோமா, இல்லைனா பொருளாசை இல்லையா, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது இல்லையா. நிறைய பேர் அடுத்தவர்கள் மனைவி இல்லையா, இன்றைக்கி இருக்கிற நாடகங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. மற்ற குடும்பத்தை எப்படி கெடுப்பது, திருமணமான ஆணையோ பெண்ணையோ எப்படி நம்ம கைக்குள்ளே போடுவது, இதை தான் என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம். கடவுள் சொல்கிறார், இதன் பேர் முதலாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளே ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி எபேசியர் 5:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா வம்பு இல்லையா, என்ன மாதிரி பேச்சுக்கள் நம்ம பேசுகிறோம். நீங்கள் வம்புன்னா இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா ஃபில்த்தினஸ். நிறைய பேர் இந்த டபுள் மீனிங் ஜோக்கு இல்லையா, ஒரு வல்கரான ஜோக்ஸ் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி புத்திகீனமான பேச்சு, புறங்கூறுதல், உபயோகமில்லாத பேச்சு, ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாததை கண்டினியூஸாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். வசனம் சொல்லுது இல்லையா, நீங்கள் பக்தி விருத்தி ஏதுவற்ற எந்த வார்த்தையை பேசினாலும் அதுக்கு நம்ம தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். பரியாசமும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நக்கல் பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி தகாதவைகள் இல்லையா, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எபேசியர் 5:5 வாசிங்கன்னா, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இவங்கெல்லாம் நம்ம எங்கே போக முடியாதான், இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் சர்ச்சில் சொல்கிறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 5:6 நீங்கள் வாசிங்கன்னா, இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே கோபாக்கினை வருவதால் ஒருவனையும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நம்ம போகிற ஆலயங்கள் என்ன மாதிரி வார்த்தைகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் வாழ முடியாது இல்லையா. இச்சை இல்லாமல் வாழ முடியுமா, இல்லை பொருளாசை இல்லாமல் வாழ முடியுமா, இல்லை உலகம் அப்படிதான்ப்பா இருக்குது, இந்த உலகத்தோடு நம்ம சேர்ந்து இருக்கணும், இல்லை வேதத்தின்படியெல்லாம் வாழ முடியாது, வேதம் ரொம்ப பழசு, அதன்படி நம்ம வாழ முடியாது இல்லை. கடவுள் அன்பாக இருக்காருப்பா, நீ என்ன பாவம் வேணால் செஞ்சிரு, பட் ஆனால் நீ கடைசியில் போய் நீ மன்னிப்பு கேட்டுரு. எப்படி திருடன் கடைசியில் மன்னிப்பு கேட்டானோ அதே மாதிரி நீயும் மன்னிப்பு கேட்டானா தேவன் உன்னை பரதேசிக்கு கூட்டிகிட்டு போயிடாரு, உன்னை அவனுடைய ராஜ்யத்தில் கூட்டிக் கொள்வாருங்கிறது இந்த பொய்யான உபதேசங்கள் நம்ம திருச்சபையில் நிறைய திருச்சபைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் விழுந்துடக்கூடாதுன்னு தான் கடவுள் சொல்கிறார் இல்லையா. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு
கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செஞ்சாலும், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில பிரவேசிக்கலான்னு சொல்ற இந்த வீண் வார்த்தையை கேட்டு நம்ம மோசம் போகக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்றார். அதுதான். நம்முடைய ஆவியின் கனி எப்படி இருக்கு இல்லையா? கனி தரும் வாழ்க்கை. வெறும் அந்த சண்டே வந்து பாட்டின் மூலியமாகவும், ஒரு ஆராதனை மூலியமாகவும் நம்ம வந்து ஒரு ஆவிக்குரியவர்களா நம்ம காட்டிக்கொள்ளாம, மத்த 6 நாட்களும் நம்ம எப்படி வந்து தேவன பிரதிபலிக்கிறோம் இல்லையா? நம்ம நம்ம வாசிச்ச மாரி ஒரு விபச்சாரக்காரனா இருக்கக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, பொருளாசைக்காரனா இருக்கக்கூடாது, வம்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. இந்த மாரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது தான் நம்ம வந்து ஒரு ஆவிக்குறிகளா இருப்போம் இல்லையா? அதனால நம்ம யாரும் நம்மள மோசம் போக்காதபடி வேதத்தை நம்ம தியானிப்போம். நெறைய வசனங்கள் நம்ம கேட்கிறோம், தப்பு கிடையாது. நெறைய சர்ச்சஸ்க்கு போறோம், தப்பு கிடையாது. ஆனா வந்து அந்த வசனங்கள் எல்லாம் வேதத்துக்கு ஒத்து இருக்குதா? இல்ல இல்ல இந்த உலகத்தின் காரியத்தை சொல்லுதான்னு நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து, அந்த நல்ல ஒரு வார்த்தைகள் மட்டும் நம்ம உட்கொண்டு நம்ம நம்ம வந்து தேவனுக்கு பிரியமா நம்ம வாழுவோம். கர்த்தர் தாமே வசனத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.